என்னடா இது நேரம் ஆக ஆக லிப்ஸோட கலர் மாறிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட பிடிக்காதுங்க. ஆனால் நேச்சுரலாக ஒரு ஹெல்த்தியான லிப்ஸ் மாதிரி தெரியணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த ஒரு பிஹெச் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து லிப் கிளாஸாகவும் இருக்கும், லிப் பாமாகவும் இருக்கும். இது ஒரே லிப்ஸ்டிக் தான் உங்கள் லிப்ஸில் போடுறப்ப வேறு கலரில் இருக்கும், லிப்ஸில் போடுறப்ப வேறு கலரில் இருக்கும். ஏன்னா அவங்களோட பாடியோட பிஹெச்சுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ரியாக்ட் ஆகும். இதோட டாப் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், ரெட்டும் இருக்கும். நான் காமிச்ச மாதிரி லாவெண்டர்லேயும் இருக்கும். இப்போ என்னோட லிப்ஸில் எதுவுமே வந்து நான் போடலை. கொஞ்சம் நார்மல் லிப்ஸ்டிக்கை விட இது 2-3 தடவை நம்மளோட லிப்ஸில் வந்து தேய்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த பிஹெச்சோட ரியாக்ட் ஆகி அவங்கவுங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி கலரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் இதை போட்ட ஒரு 10 செகண்டில் ஒரு கலரில் இருக்கும், ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு அப்புறமா ஒரு பர்மனெண்ட் கலர் வந்து வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு லிப்ஸ்டிக்கே பிடிக்காது, ஆனால் ரொம்ப லிப் வந்து நல்லா தெரியணும், ஒரு டெய்லி பேசிஸில் ஒரு லிப் கிளாஸ் வந்து வேணும், லிப் பாம் வேணும்னா இந்த ஒரு பிஹெச் லிப்ஸ்டிக்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். Glam 21 ப்ளஸ் அதர் பிராண்ட்லேயுமே இருக்குது. உங்களுக்கு வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன்.